எஸ்ஆர் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, பிரைவேட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸை வச்சு அந்த ஒர்க்கில் ஈடுபடுத்தியிருக்காங்க. அதாவது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அந்த எலெக்ஷன் ஒர்க் யார் செய்வாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அரசு ஊழியர்கள் தான் அந்த பணியில் அமர்த்தப்படுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அமர்த்தப்படுவாங்க. மற்ற வருவாய்த்துறையில், மற்ற பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அலுவலர்கள் பணியமர்த்தப்படுவாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே வெஸ்ட் பெங்கால் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, பிரைவேட்டில் தனியாக இருக்கிற நபர்கள், தனியார் நபர்களை இந்த வேலையை ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் பில்டிங் இருக்குல்ல, அதாவது குடியிருப்பு வாசிகள் வசிக்கக்கூடிய இந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், அதில் பூத் போல் பூத் அமைக்கிறதுக்கான ஒரு பிளான் வச்சுருக்காங்கிறாங்க. அதை நோக்கி காய் நகர்த்திட்டு இருக்காங்களாம். அதாவது எப்போவுமே இங்கே பூத் எங்கே இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும், ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாக இருக்கும். அது ஒரு ப்ராப்பரான ஒரு எல்லாராலும் ரீச் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு 10 பேர் வசிக்கக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறது எல்லாராலும் ரீச் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குமா? அது கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. அந்த மாதிரியான சில அப்பார்ட்மெண்ட்ஸு, அந்த மாதிரியான சில குடியிருப்புகளை இவங்க பூத் அமைக்கிறதுக்கான ஒரு பிளான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றதுக்காக இது பற்றி ஆளும் சிஎம் திரு மம்தா பானர்ஜி அவர்களும் கடிதம் எழுதியிருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா டெலிகேஷன்ஸ் குழு எம்பிக்களும் இதை பற்றி எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயமா இருக்குது.